வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். என் பேர் செல்வராஜ். 33 வருஷமா இருக்கேன் இங்கே. நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே தான். அக்கா சொன்ன மாதிரி ரோடு வசதி எந்த ஒரு வசதியுமே இல்லை. தண்ணிக்கு கூட நான் ரொம்ப போராடணும். இந்த பைப்பு போட்டு கொடுத்தாங்க. இந்த பைப்பு சும்மா ஏதோ கடமைக்கு போடணுன்னே போட்டாங்க. இந்த பைப்பு போடும்போதே நாங்கள் பிரச்சனை பண்ணோம். ஒரு வீட்டுக்கு கரண்ட்டுக்கு இடத்துக்கு யூஸ் பண்ணுற பைப்பை கொண்டு வந்து போட்டாங்க. இல்லை இது நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை நாங்கள் எடுத்துட்டு திரும்ப மாற்றி போடுவோம் சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணவே இல்லை. இதுக்கு வரைக்கும் இந்த பைப்பு போட்டு கொடுத்தது மோட்ரு போட்டு 10 தடவை மிஷின் புகஞ்சிருச்சு மோட்ரு. ஆனாலுமே இப்பயுமே இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. ரோடு எவ்வளோ போராடி கடைசியாக இப்போ தான் ஏதோ கணக்கு காட்டுன்னு காட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொன்றும் பஸ் வசதி எதுவுமே கிடையாது. கீழே ஆல்ரெடி அப்ரூவ்டு இருக்குது சப்வே கொடுக்கறதுக்கு, பாலத்துக்கு கீழே பைபாஸ் ஏறுற மாதிரி. அதுவுமே ரெடி பண்ணனாலும் பண்ண மாட்டேன்றாங்க. எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ரோடுக்கு எதனா பிரசவ ஆஸ்பத்திரி எதனா குழந்தைங்களுக்கு ஒரு அவசர ஆபத்துனா கூட நான் கடைப்பேரியே ஏதோ போய் ஷேர் ஆட்டோ தான் பிடிக்கிறதா இருக்கே தவிர டைமுக்கு பஸ்ஸு கிடையாது. ஊருக்குள்ளேயும் பஸ்ஸு கிடையாது. சரி பிரதர், இதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்களா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி ஜெயிச்சா எல்லாமே பண்ண ரோடு வசதி பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே சொல்ல தான் செஞ்சாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. தண்ணி வசதி எடுத்து போகிறோம், டேங்க் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லி சொன்னாங்க. எதுவுமே பண்ணல. இப்பயுமே கணக்கு என்ன கட்டுறாங்கன்னா கடைப்பேரில் நாங்கள் பைப் எடுக்கிறோம், அதுலேருந்து உங்களுக்கு தண்ணி வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் அது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. இதுக்கே 33 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை தலைமுறை எடுத்தானா தெரியல. மாறணுன்றது தான் எங்களுடைய ஆசை. இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா போதும். மாற்றத்தை விரும்புறீங்க? கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புகிறேன். டிஎம்கே தவிர வேற எது வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டிஎம்கே வரக்கூடாது. அதனால் எங்களோட ஒப்பீனியன்.